கையெழுத்து இயக்கம் மூலமா மும்மொழி கொள்கையை தமிழகத்துல கொண்டு வந்துட முடியும் பாஜக நினைக்குது. ஸ்டாலினுடைய தாய்மொழியும் தாங்க வேண்டியது. ஸ்டாலினுடைய தாய்மொழி என்ன? தமிழ். தமிழா? மாற்று மொழி பேசக்கூடிய முதல்வர் தமிழுக்கு குரல் கொடுக்கறானா நீங்க பெருமையா அடிப்படையா நான் ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு சொல்ல விடுங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கங்க. மத்திய அரசுல இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழை பற்றி பேசும் பொழுது, தமிழுக்காக அர்ப்பணிக்கும் பொழுது மட்டும் ஏன் உங்களுக்கு எரியுது? பாரம்பரியத்துடைய உடைகளை அணிந்து பாரம்பரியத்துடைய மொழியை பேசினா அவர் மேல விமர்சனம். ஒரு இங்கிலீஷ் பேச தெரியல, நாங்க அப்பா வீட்டு மொழியா இங்கிலீஷ்? வாயை திறந்து அம்மான்றதுக்கு முன்னாடி மம்மின்னு சொல்லி கொடுக்கிற கலாச்சாரம் தான் இங்க இருக்கு. சொல்றதுக்குள்ள சொல்லி கொடுக்கிற கலாச்சாரம் தான் இன்னுமா இருக்கு. அது பெருமையா நினைக்கிற மாதிரியான ஒரு முட்டாள்தனமான பிம்பத்தை நீங்க ஆல்ரெடி உருவாக்கிட்டீங்க. நார்மலான ஒரு நல்ல தமிழ் பேச முடியறது இல்ல. அதுக்கு ஒரு கிளாப் வேற. தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு தமிழ திருத்தமா பேசுற ஆஹா என்ன ஒரு தமிழ்னு சொல்லி இந்த கேவலம் எப்படி வந்தது? அவங்க எந்த மொழியை படிச்சா உங்களுக்கு என்னதாக்குறேங்கிற நான் இப்போ என்ன நடைமுறை சிக்கல் வரும்? இப்படி குட்டைக்குள்ள கூவ மாதிரியே தேக்கி, நீங்க கூவத்தை கெடுத்த மாதிரி தமிழையே அந்த மாதிரியே ஒரு இடத்துல தேக்கி வச்சு கெடுக்குறீங்கன்னு நான் கேக்குறேன். 99% சாராய ஆலைகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு உட்பட்டது. அதுல கனிமொழியும் விதிவிலக்கல்ல. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில நிர்வாகியும் கல்வியாளருமான திருமதி சபிதா போஜன் அவர்கள். வணக்கம். பாஜக தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஒரு நாளும் இங்கே அமல்படுத்த முடியாது அப்படின்றத திமுக விடாப்பிடியாக இருக்காங்க. ஒரு கல்வியாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டு கரெக்டாக? கடந்த தேசிய கல்விக் கொள்கை 1985 அறிமுகப்படுத்தப்பட்டது. ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்து இப்போ அவுட்டேட் ஆகி போயிடுச்சு. அடுத்த கல்விக் கொள்கை மறுசீரமைக்கப்பட்ட கல்விக் கொள்கையை கொண்டு வரணும். 1985 இந்த உலகத்தோட நிலைமை, கல்வியோட நிலைமை எல்லாம் வேற, கத்துக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வேற. 2025 1985 தான் இருப்பேன் அப்படின்னு இவர் முரண்டு பிடிக்க முடியாது. இன்னொன்னு, இது தேசிய கல்விக் கொள்கை. அதை தேசியத்தில் இருக்கக்கூடிய நமது தேசியம் சார்ந்த எல்லா துறையிலுமே அதற்கான நடவடிக்கை எடுக்கக்கூடிய மத்திய அரசானது அதையும் கவனிக்க வேண்டிய பொறுப்புல இருக்கு. அதனால தேசியம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கொள்கையினுடைய அப்கிரேடேஷன், அது மறுசீராய்வு பண்ணி இப்ப வெளியிடுறாங்க. இத்தனை வருஷம் எந்த கவர்மெண்ட்டுமே அதை வெளியிடல. இப்பதான் இந்த தடவை தான். ஏன்னா அது ரொம்ப பெரிய ஒர்க், அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அவர் நிறைய மெனக்கிடணும், நிறைய அதை பத்தி யோசிக்கணும், நிறைய அதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அல்லது என்னங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு கல்விக் கொள்கையை வெளியிட முடியும். கல்விங்கிறது இந்த தேசத்துடைய முதுகெலும்பு. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இவ்வளவு வருஷம் கழிச்சு ஒரு அரசானது மறுசீராய்வு பண்ணி சரி பண்ணி ஒரு கொள்கை வெளியிட மூலமா நீங்க இந்திய தமிழகத்துக்குள்ள கொண்டு வர பாக்குறீங்க. இந்திய 1985 கல்விக் கொள்கை வெளியிட்டாங்க இல்லையா? அப்போ இருமொழி கொள்கை தான் இல்ல, என்ன லாஜிக்கோட அவங்க வெளியிட்டாங்க? அப்போ கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல, அப்புறம் மொழிதான் கல்வியா? அதுல இருமொழி கொள்கை தான். மொழிதான் கல்வியா? கல்விக் கொள்கைனா அப்ப நீங்க அந்த மொழி கொள்கைன்னு சொல்லுங்க. கல்விக் கொள்கைக்குள்ள எதுக்கு நீங்க கொண்டு வரீங்க? நீங்க மொழியை தான் கல்வியா பாக்குறீங்கன்னா அதை கல்விக் கொள்கைன்னு சொல்லக்கூடாது, அது மொழி கொள்கைன்னு தான் சொல்லணும். தேசியம் வெளியிட்டு இருக்கிறது கல்விக் கொள்கை, எஜுகேஷன் பாலிசி. அதை மறுசீராய்வு பண்றாங்க, பண்ணி இப்ப புதுசா பண்றாங்க. இவரை ஏத்துக்க முடியாதுன்னு, இவர் ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள முதலமைச்சரா இருந்துட்டு ஏத்துக்க முடியாதுன்னு அது ஏத்துக்க முடியாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்களுக்கு என்ன செய்யணும்ங்கிறது அவருக்கு தெரியும். அதுதான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான். ஆனா அவர் மக்களுக்கான முதலமைச்சர் அல்ல. இதை நான் அறுதிட்டு சொல்ல முடியும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது மக்கள் அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சுதான் நமக்கு ஏதாவது செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை, ஏதாவதுன்னு இல்லை, நமக்கு நல்லது செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கையில தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல அப்படிங்கிறது தான் மக்களுடைய ஒரு நம்பிக்கையா இருக்கும். இவர் நம்பிக்கைய முழுவதுமா சீர்குலைச்சு வெறும் அறிக்கையோட ஒரு அறிக்கை வாசிக்கின்ற முதல்வரா இப்ப எல்லாத்துலயும் இருக்கிறாரு. அதுவும் அவருடைய அறிக்கை என்ன, எப்படி ஒரு காலையில எப்படி நீங்க 7 மணினா நியூஸ் வாசிப்பீங்களோ அதே மாதிரிதான் இப்ப முதலமைச்சரோட நிலைமை ஆயிப்போச்சு. ஒரு நல்ல வெள்ளை ஷர்ட்டை போட்டுக்க வேண்டியது, ஒரு இடத்துல கரெக்டா உட்கார்ந்துக்க வேண்டியது, ஒரு அறிக்கையை வாசிக்க வேண்டியது.
தெரியுது. அந்த அறிக்கையோட 99% என்னவா இருக்கும்னா பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அதுதான் சொல்றேன். அதை தவிர முதலமைச்சர் எதை பேசுறாருன்னு சொல்லுங்க. அவர் பண்றது 2 விஷயம். உங்களுடைய தொலைக்காட்சி மூலமா நான் அறுதிட்டு சொல்றேன், எல்லா மக்களுமே நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு தயவு செஞ்சு பாருங்க. ஒண்ணு, பாரதிய ஜனதா கட்சி குறை சொல்வதோடு அதில் இருக்கின்ற நிறைகள் என்ன, குறைகள் ஏன் சொல்றாரு, அந்த விளக்காய்வதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்மூடித்தனமா என்ன சொன்னாலும் காக்கை நிறம் கருப்புனா இல்ல, காக்கா கருப்பு கிடையாது அப்படின்னு அறிக்கை விடுவார். அதாவது என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமா எதிர்க்கணும் அப்படிங்கிறது 99% அஜெண்டா. அண்ணாமலை என்ன குட்டிக்காரன் தமிழகத்துல அதை செயல்படுத்த முடியாதுங்கிறது. அண்ணாமலை பண்றதுக்கு என்னங்க, இவர் முதலமைச்சர், அவர் தான் செயல்படுத்தணும். அண்ணாமலை முதலமைச்சரா? அவர் எதுக்கு அண்ணாமலை கூட வரிஞ்சு கட்டிக்கிட்டு போகணும்? அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவருடைய பொறுப்பு என்னன்னு பாக்கணும். அண்ணாமலை விமர்சனம் தான் பண்ண முடியும். அண்ணாமலை அதற்கான முன்னெடுப்புகள் வேறு எவ்வகையில் எடுக்க முடியுங்கிறதான் பார்க்க முடியும். ஏன்னா அண்ணாமலை மக்களுக்காக சிந்திக்கிற ஒரு தலைவர். அவர் பாரதிய ஜனதா கட்சியோடைய தலைவரா இருந்தாலுமே கூட மக்களுடைய சேவகனா படிச்சவரா இருந்ததுனால அவருக்கு புரியுது. இவருக்கு புரியல. இந்த கையெழுத்து இயக்கம் மூலமா மும்மொழி கொள்கையை தமிழகத்துல கொண்டு வந்துட முடியும் பாஜக நினைக்குது. நீங்க என்ன, நான் இப்பவும் திரும்ப அததான் கேக்குறேன், இது கல்வி கொள்கையா மொழி கொள்கையான்னு கேக்குறேன். அதுக்கு நீங்க பதிலே சொல்லல. இது கல்வி கொள்கை. கல்வி கொள்கையில மொழிங்கிறது ஒரு அங்கமே தவிர கல்வியே மொழி, மொழியே கல்வி கிடையாது, கல்வியே மொழி கிடையாது. மொழிங்கிறது என்ன, நீங்களும் நானும் கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு ஊடகம் தான் மொழி. கரெக்டா? அது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான மொழி இருக்கு. நீங்க தமிழகத்துல தமிழனா பிறந்ததுனால உங்களுக்கு தமிழ் மேல பற்று இருக்கு, அந்த தாய்மொழியை தாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி பக்கத்து மாநிலத்துல கேரளாவுல மலையாளியா பிறந்ததுனால அவங்க மலையாளம் பேசுறாங்க, அந்த மலையாளியை தாங்கணும்னு நினைக்கிறாங்க. இது நம்மளுடைய தாய்மொழி. அதன் மேல் இருக்கக்கூடிய பற்றுலையோ அதை வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலேயோ யாருக்குமே எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நமது தாயையும் சரி, நம் தாய்மொழியையும் சரி, தாய் தேசத்தையும் சரி நம்ம விட்டு கொடுக்க முடியாது. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அது பிரதமர் மோடி அவர்களுடைய தாய்மொழியாக, மோடிஜி அவர்களுடைய கொள்கையாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையுடைய மொழியாக அவருடைய கொள்கையாக இருந்தாலும் சரி, அதே போல் ஸ்டாலினுடைய தாய்மொழியும் தாங்க வேண்டியது. ஸ்டாலினுடைய தாய்மொழி என்ன? தமிழ். தமிழா? முதல்வர் ஸ்டாலினுடைய தாய்மொழி, அவருடைய தாய்மொழி என்ன? தமிழா எடுத்துட்டு அவங்க இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய தாய்மொழி என்னன்னு கேக்குறேன். என்னுடைய தாய்மொழி நீலகிரியில் இருக்கின்ற பழங்குடி படுகர்கள் பேசக்கூடிய படுகு மொழி. அதற்கு எழுத்து கிடையாது, வெறும் பேச்சு வடிவம் தான். அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையாருடைய தாய்மொழி என்ன? கன்னடம். அதுதான் தாய்மொழி. தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால நானும் தமிழ் பேசுறேன், அவரும் தமிழ் பேசுறாரு, புரட்சி தலைவரும் தமிழ் பேசினாங்க, எம்ஜிஆர் அவர்களும் தமிழ் பேசினாங்க. தமிழை பிடிச்சிட்டதுனால தமிழுடைய பற்றாளர்களா இருக்கிறாங்க. நிறைய தமிழர்களை கொண்ட இந்த தேசங்கிறதுனால அதற்கு பொறுப்பாளர்களாகவும் நம்ம மாறிடுவோம். ஆனா தாய்மொழி என்ன, நாம் பிறந்த மொழி என்ன, நம்மளை வளர்த்த மொழி என்ன, நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர் பேசிய மொழி என்ன அப்படிங்கறத தாய்மொழி. நான் உங்ககிட்ட அண்ணாமலையோட தாய்மொழி என்ன? தமிழ். தமிழ். எல்லாத்தையுமே வெளிப்படையா பார்க்க கூடாது. அப்போ நீங்க கன்னடம் பேசக்கூடிய நம்முடைய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இங்க தமிழ் பேசக்கூடிய தமிழகத்திற்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு உரிமை வழங்குனது யாரு? உரிமை வழங்குனது யாரு? தமிழ் இல்ல, அரசியல் அமைப்பு சட்டம். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழுக்காக அவங்க பொறுப்பை உணர்ந்து தமிழுக்காக போராடலையா? தமிழை காக்கலையா? தமிழுக்கு முன்னெடுக்கலையா? அப்ப நீங்க ஒரு கன்னடம் பேசுகின்ற அல்லது ஒரு தெலுங்கு பேசுகின்ற முதல்வர்கள், கன்னடம் பேசுகின்ற, மலையாளம் பேசுகின்ற, தெலுங்கு பேசுகின்ற, தமிழுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா முதல்ல குரல் கொடுக்கிற கட்சியாக திமுக தானே இருக்கு. சொல்லி முடிக்கல. அந்த மாதிரி மாற்று மொழி பேசக்கூடிய முதல்வர்கள் தமிழகத்தை ஆளும்போது தமிழகத்திற்காக தமிழுக்கு குரல் கொடுக்கறான்னா நீங்க அடிப்படையா நான் ஒரு விஷயத்தை தயவுசெய்து சொல்ல விடுங்க. நான் என்ன சொல்ல வரேங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கங்க. கன்னடம் பேசக்கூடிய, தெலுங்கு பேசக்கூடிய, மலையாளம் பேசக்கூடிய, மாற்று மொழியை தாய்மொழியாக கொண்ட முதல்வர்கள் தமிழ்நாட்டை ஆளும் பொழுது
அவர்கள் தமிழுக்காக அவர்களுடைய அத்தனை அர்ப்பணிப்பையும் செய்தார்கள். மாற்று மொழி பேசினதுனால இந்த தமிழ் மக்கள் வந்து அவர்களை மாற்று மொழியை சார்ந்தவர்கள்னு சொல்லல. மாற்று மொழி பேசினாலுமே கூட தமிழகத்துல வந்து முதலமைச்சராக முடியும்ன்றது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். அந்த மாதிரி நம்பி ஒரு முதலமைச்சர் ஆன பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த தமிழ் மொழியை காக்க வேணும் அப்படின்னு இவங்க எல்லாருமே அர்ப்பணிப்போட, எல்லா கட்சிகளுமே தமிழுக்காக அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள், அவர்கள் உண்மையா இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது பிரதம மந்திரி அவர்கள் தமிழை பத்தி பேசும் பொழுதும் மற்ற நமது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை பற்றி பேசும் பொழுதும் மத்திய அரசில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழை பற்றி பேசும் பொழுதும் தமிழுக்காக அர்ப்பணிக்கும் பொழுது மட்டும் ஏன் உங்களுக்கு வந்து எரியுது? நாட்டின் முதல் குடிமகர் குடியரசுத் தலைவர், இரண்டாவது துணை குடியரசுத் தலைவர், அவரு பதிவு பண்ணியிருக்காரு, ஒரு மாநிலத்துடைய கலாச்சாரத்தை அழிக்கணும்னா அவங்க மொழியில கை வைக்கணும், இன்னொன்னு அவங்க கலாச்சார ரீதியா கை வச்சா நாகரிகமே அழிஞ்சிரும் அப்படின்றத பதிவு பண்றாரு. இதுல யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. மொழியை நீங்க ஆல்மோஸ்ட் தமிழ தங்கிலீஷ் ஆக்குனீங்களே, அதுல நான் ஒத்து போறேன். ஒரு மொழிய தமிழ் மொழியை அழிக்கணும்னா அதற்கு ஹிந்தி வந்து அழிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, ஆங்கிலமும் அழிச்சிட்டு தான் இருக்கு. இப்போ எத்தனை குழந்தைங்களுக்கு ஒழுங்கா தமிழ் பேச தெரியும்? போய் ஒரு சர்வே எடுத்து கடைசியில அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டாரு தெரியுங்களா, எத்தனை % குழந்தைங்க தமிழ் ஒழுங்கா பேசுறாங்கன்னு சொல்லி. அவர் வெளியிட்ட அந்த ஆய்வு முடிவுகளை நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா? எவ்வளவு விமர்சனம் பண்ணீங்க. அந்த முடிவுல உங்களுக்கு யாராவது மாற்று கருத்து இருந்ததா? அது உண்மை. ஒருத்தங்களுடைய தாய்மொழியை அழிச்சிட்டா நிச்சயமாக அந்த கலாச்சாரம் அழியும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க கலாச்சாரத்தை மேற்கத்திய கலாச்சாரமா கொண்டு வந்துட்டீங்க. மாடு மேய்ச்சா தப்பு, அப்பா செஞ்ச விவசாயத்தை பண்ணா தப்பு, தமிழ் பேசினா வேலை இல்ல, தமிழனா இருந்தா கேவலம், இங்க இருக்கக்கூடிய சாதாரண கதர் சட்டையை போட்டா அது நாகரிக குறைவு, நீ நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசினா பெரிய ஆளு, நீங்க ஆக்ஸ்போர்டு போயும் நீ அமெரிக்கா போயும் படிச்சுட்டு வந்தா உனக்கு வேலை. இந்த மாதிரியான ஆடம்பரத்தை கொண்டு வந்தது யாரு? கதர் சட்டை போட்டு மோடிஜி போனாருன்னா இவரு ஷோ பண்றாருன்னு விமர்சனம். பாரம்பரியத்துடைய உடைகளை அணிந்து பாரம்பரியத்துடைய மொழியை பேசினா அவர் மேல விமர்சனம். ஒரு இங்கிலீஷ் பேச தெரியல, நாங்க அப்பா வீட்டு மொழியா இங்கிலீஷ்? இங்கிலீஷ் பேசினாதான் தமிழகத்துல மரியாதை. யாரோ மறுக்க சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் தமிழ்நாட்டுல நான் தமிழ் பேசல, நான் கேவலப்படலைங்க, நான் ஆங்கிலம் பேசினதுனாலதான் நீங்க பாருங்க எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியும் ஒரு இங்கிலீஷ் கோச்சிங் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி எடுத்து பாருங்க. கனிமொழி அவர்கள் நேற்று பெருமிதமா பேசியிருக்காங்க. என்னன்னு சொல்லி, நான் ஹிந்தி தெரியலன்றத நான் வருத்தப்படல, டெல்லியில நான் நல்லா தான் நாங்க சர்வே பண்றோம்ன்ற. அப்படின்னு என்ன அர்த்தம்? டெல்லியில இருக்கிறவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஹிந்தின்னு எல்லாருமே நீங்க திணிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த ஊர்லயும் இங்கிலீஷும் படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய மொழி அதனால என்ன இருக்கு ஏதா இருக்கு இவங்க இங்க கம்பேர் பண்ற மாதிரி அங்க இல்லன்னு அர்த்தம். என்னமோ ஹிந்தி வந்துட்டாங்கன்னா இங்க அப்ப அப்படி அவங்க ஆங்கிலத்தை நார்த் இந்தியால விட்டாங்க. இவங்க என்ன சைகையில பேசிட்டு இருக்கிறாங்களா? ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அப்ப எதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணணும்? ஏன் தமிழ்ல கம்யூனிகேட் பண்ணிருக்கலாம்ல? நீங்க தமிழுக்காக உயிரை கொடுத்தவர்கள் தானே. அந்த உயிரை கொஞ்சம் கொண்டு போய் டெல்லியில கொடுத்துருந்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கிட்ட தமிழ்லயே பேசியிருந்திருக்கலாம்ல. தமிழ்நாட்டுக்குள்ளேயே உயிரை கொடுத்து தமிழ் மொழியை வந்து அப்படியே குறுகலா மாத்தி இந்த ஒரு கிணத்துக்குள்ளேயே அந்த மொழியை போட்டு முடக்கிட்டீங்க நீங்க. ஏன்னா திருவள்ளுவர் எழுதின திருக்குறள் என்னன்னு பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியல. இதுதான் நீங்க தமிழுக்கு பண்ண சாதனை இல்ல. உங்களுக்கு அறிக்கை கொடுக்கணும். ஆக்ஸ்போர்ட்ல ஒரு இதை வச்சோம், இங்க போனோம், இதை கொடுத்தோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம்னு ஒரு அறிக்கை கொடுத்துட்டா தமிழன் வந்து இப்ப கூகுள்ல இருக்கிறாங்க, தமிழன் வந்து இந்த கம்பெனில இருக்கிறாங்க, தமிழன் வந்து சுய தொழில சம்பாரிச்சதை சொல்லாதீங்க. சுயமா ஒருத்தன் வியாபாரம் பண்ணி இந்திய தேசத்துக்குள்ள லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய டாடா பிர்லா அம்பானி யாரையுமே ஒத்துக்காதீங்க. இங்க இருந்த வெள்ளக்காரனை நம்பி அங்க போய் லட்சக்கணக்கில் காசு வாங்கினா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. ஏன்னா இங்கிலீஷ் பேசினாரு, அதனால வாய்ப்பு கிடைச்சிச்சு. எது முன்னேற்றம்? உங்க கல்வி கொள்கை சாதிச்சது இதைதான். உங்களுடைய இதுவரைக்கும் இருந்தது கல்வி கொள்கை கிடையாது, அது மொழி கொள்கை. யாருகிட்ட சாயம் பூச பாக்குறீங்க? உங்க வீட்டு என்னோட வீட்டு குழந்தைங்க படுகு பேசணும்னு நினைச்சாதான் நான் உண்மையான மொழி பற்றாளர். அதே சமயத்துல தமிழுடைய செம்மல் விருது நான் வாங்கியிருக்கேன்னா தமிழ் மேல இருக்கக்கூடிய அதீத பொறுப்பும் பற்றும். இப்படிதான் ஒரு மொழி வந்து வளரணும். ஆக சிறந்த மொழி, அழிவில்லாத மொழி, ஆன்மீகத்திற்காகவே பத்தியப்பட்ட மொழி, மிகவும் அழகான தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அது எனக்கு தெரியுங்க. தெரிஞ்சு எனக்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்காதீங்க. நீங்க ஒரு ஸ்மார்ட்டான சீஃப் மினிஸ்டரா இருந்தா என்ன பண்ணணும் தெரியுமா?
உண்மையாலுமே தமிழுக்காக சிந்திக்கிற ஒரு முதல்வராக இருந்தா என்ன பண்ணணும் தெரியுமா? பக்கத்து மொழியில 3வதாக பக்கத்து மாநிலங்கள்ல மாநில முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அவர் என்ன கடிதம் எழுதியிருக்கிறாரு? இது எதிருங்க கடிதம் எழுதியிருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. நான் மோடிஜி மாதிரி யோசிக்கணும், நான் எப்படி யோசிக்கணும்னு சொல்றேன்னு கேளுங்க. இதே இவருடைய முதலமைச்சராக எங்களுடைய அண்ணாமலை இருந்திருந்து இது போல மும்மொழி கொள்கை வந்திருந்தால் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் தமிழோடு சேர்த்து, ஏன்னா இந்த குழந்தைகள் வந்து அவர்களுடைய அதாவது பாலிய பருவம் வரை வெறும் தமிழ்ல மட்டும் படிக்கிறாங்க. தமிழ் வந்து அங்க அப்படியே அவங்களுக்கு அந்த அளவுக்கு அடித்தளம் வந்துடும். தாய்மொழி தமிழ்ங்கிறதுனால அது ஆகச்சிறந்த ஒரு அடித்தளமா இருக்கும். இப்ப அந்த அடித்தளம் இல்ல. வாயை திறந்து அம்மான்றதுக்கு முன்னாடி மம்மின்னு சொல்லி கொடுக்குற கலாச்சாரம் தான் இங்க இருக்கு. சொல்றதுக்குள்ள சொல்லி கொடுக்கிற கலாச்சாரம் தான் இன்னுமே இருக்கு. அது பெருமையா நினைக்கிற மாதிரியான ஒரு முட்டாள்தனமான பிம்பத்தை வந்து நீங்க ஆல்ரெடி உருவாக்கிட்டீங்க. அண்ணாமலை அவர்கள் முதல்வராக இருந்தா என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? ஏன்னா நாங்க எல்லாமே பாரதிய கலாச்சாரத்தோடு ஒத்து தேசத்திற்காக வாழ்ந்து விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் நட்போடு வாழுகின்ற நமது தேசம் என்கின்ற எண்ணத்தோடு வாழுகின்ற உண்மையாலுமே தாய்மொழி மீதும் தாயின் மீதும் பற்றுள்ளவர்களான்றதுனால அவர் என்ன முடிவு எடுத்திருக்கிறாருன்னா, இதே போய் இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்லயும் தேர்ட் லாங்குவேஜா தமிழை கொண்டு வர்றதுக்கு என்னென்ன ப்ரமோஷன் பண்ணலாம், தமிழ் மொழியினுடைய சாராம்சம் என்னங்கிறத அங்க இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கு எப்படி விளக்கலாம், தமிழை நீங்கள் வந்து ஒரு மொழியாக 3வது மொழியாக பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு நீங்க வந்து என்கரேஜ் பண்ணுங்க. நாங்க இங்க இருந்து உங்களுக்கு டீம் அனுப்புறோம், டீச்சர்ஸ் அனுப்புறோம், கண்டென்ட் அனுப்புறோம். அது இந்த மாதிரி சீர்திருத்துங்க. எப்படியோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பெரும்பான்மையான மாநிலங்கள்ல அந்த 3வது மொழியாக தமிழ் எப்படி எடுத்துட்டு போகலாம், இந்த தேசம் ஃபுல்லா தமிழ் எப்படி எடுத்துட்டு போகலாம், நமக்கு அட்வான்டேஜ் தானே. இன்னொரு மொழியை இங்க இருக்கிறவங்க படிக்கிறாங்க அப்படின்னு நாம யோசிக்கும் பொழுது அதே நடைமுறை சிக்கல்னு ஒண்ணு இருக்கு. மற்ற மாநிலங்கள்ல தமிழ் படிப்பதற்கும் உரிமை இருக்குதானே. நீங்க அங்க போய் அதை செயல்படுத்தலாம். இல்ல இங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஸ்டாப் பண்ணி கிணத்து தவளைகளா தமிழக மக்களை வந்து மாற்றி வச்சிருக்கிறார். தமிழ்னா என்ன? வந்தியா, போனியா, அது தமிழா? தமிழ்னா இலக்கியம் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எத்தனை பேருக்கு வந்து தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு சொல்ல தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்ல இருக்கக்கூடிய இதிகாசங்கள் காப்பியங்கள் என்னென்னு எத்தனை பேருக்கு தமிழ்ல சொல்ல தெரியும்னு உங்களுக்கு தெரியுமா? திருக்குறளை எத்தனை பேருக்கு சேர்ந்தாப்புல ஒரு 10 திருக்குறளுக்கு தெளிவு சொல்ல முடியும் தெரியுமா? திருக்குறளை மேல என்ன எழுதியிருக்குன்னு படிச்சுட்டு கீழே இருக்கிற அதன் உரை, சாலமன் பாப்பையா இப்ப வந்த உரை, கருணாநிதியின் உரை அப்படின்னு நீங்க வந்து அப்படியே பெரிய தமிழறிஞர்களா உரை எழுதி உங்க மக்கள் எல்லாம் உரைய படிக்கணும்னு கொண்டு வந்தீங்களா? இதுதான் உங்களுடைய தோல்வி. தமிழை கொண்டு வந்திருந்தா திருக்குறளை படிக்கும் பொழுதே அதோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சிருந்திருக்கணும். அதுதான் உண்மையான மொழிக்கு நம்ம செய்யக்கூடிய வேள்வி. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தமிழுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? தமிழ்ல நான் இலக்கிய தமிழில் பேசினால் உங்களால் புரிந்து கொள்ள கூட முடிவதில்லை. என்னவோ தமிழ் பேசிட்டு இருக்கிறாரு. ஸ்டேஜ்ல பேசுறவங்க எல்லாம் இப்ப சாதாரணமா தமிழ் பேச அப்படிதான் நார்மலான ஒரு நல்ல தமிழ் பேச முடியறது இல்ல. அதுக்கு ஒரு கிளாப் வேற. தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு தமிழை திருத்தமா பேசுற, ஆஹா என்ன ஒரு தமிழ்னு சொல்லி இந்த கேவலம் எப்படி வந்தது? ஏன் மத்தவங்க எல்லாம் அப்ப நல்ல தமிழ் பேசுறது இல்ல? அப்போ தமிழுக்கு நாங்க எதை செஞ்சோம் அதை செஞ்சோம். எதை செஞ்சீங்க? உங்களுடைய கட்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வேணும், மக்களை திசை திருப்பிக்கிட்டே இருக்கணும், அவங்களுடைய எமோஷன்ஸை போய் நோண்டணும். எமோஷன்ஸ் என்கிறது என்ன? நம்மளுடைய லாங்குவேஜ் தான். அதை போய் நோண்டணும். அதுலயே திருப்பி திருப்பி எந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி பண்ணணும். உண்மையா மருந்து வைக்கிறது இல்ல, ஒன்னும் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கறது இல்ல. அதை ஆற விடாம அந்த வலியோடையே மக்களை வச்சிருக்கணும், முட்டாளாக்கணும். நேற்றைய தினம் நம்ம தமிழக முதலமைச்சர் திமுக எம்பிகளுக்கு அறிவுறுத்திருக்காரு. என்னன்னாக்க இந்த மொழி கொள்கையை வந்து நம்ம எச்சரிக்கையா வந்து நம்ம கையாளணும், நாடாளுமன்றத்துல பேசும்போது கவனமா பேசுங்கன்ற வார்த்தையை வந்து பதிவு பண்றாரு. என்ன காரணமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் நல்லா தமிழ் பேசுங்கிறது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க. அவர்களுடைய பேச்சாளர்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா கருணாநிதி ஒருவரை தவிர அங்க திருத்தமா தெளிவா தமிழ் பேசுறதுக்கு ஆள் இல்லை. மொழியை முதலில் சரியாக கையாளுங்கள், அதற்கு அப்புறம் அந்த என்னென்ன எந்த மாதிரியான மொழியை கையாளணுங்கிறத அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பத்தி அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை பத்தி அவர் வந்து சொல்லலாம். நான் என்ன ஆதங்கப்பட்டு இருக்கேன்னா, நீங்க வந்து நீங்க இப்ப வந்து ஒரு காஃபி குடிக்கிறீங்க தெரியுங்களா? இந்த காஃபி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க ஓகே பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். நான் இன்னொரு கிளாஸ் காஃபி கொடுத்துட்டு தான் இது ரெண்டுல எது பெட்டரா இருக்குன்னு கேட்கலாம். அப்பதான் இது நல்ல மனமா இருக்கு, நிறமா இருக்கே, சுவையா இருக்கேன்னு உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லலாம். அதே மாதிரி
தமிழ்நாட்டில் மற்ற மொழிகள் வரும் பொழுது, அந்த இலக்கியங்களை படிக்கும் பொழுது, அவர்களோடு உறவாடும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த தமிழனுடைய தொன்மையும் அழகும் நமக்கு தெரிய வரும். அங்கதான் ஒரு கேள்வி எழுப்புறாங்க, இல்லப்பா இன்னைக்கு ஒரே காஃபி தான் இருக்கு, இதான் நீ குடிச்சாகணும் அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க அந்த இடத்துல ஒரு மொழியை வந்து நீங்க கட்டாயமா திணிக்கிறீங்கிறாங்க. திணிப்பதா? ஏங்க உங்களை வந்து வகுப்பறையில 20 மாணவர்கள் இருக்காங்கனாக்க 10 மாணவர்கள் ஹிந்தி மொழியை தேர்ந்தெடுக்கிறாங்க, மிச்ச 5 மாணவர்கள் கன்னடம் தேர்ந்தெடுக்கிறாங்கனாக்க மிச்ச 5 மாணவர்கள் எந்த மொழியை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசிரியர் இல்லைன்னாக்க நீங்க அதிகமா படிக்கக்கூடிய ஹிந்தி மொழியில இருக்காங்க, நீங்க அங்க போயிட்டு இப்போ படிங்கப்பான்றத வலுக்கட்டாயமா. நான் என்ன கேக்குறேன், தமிழ் மொழியை நீங்க கொடுத்துட்டீங்க. இந்த மொழி கொள்கையின்படி தமிழ் மொழியை ஆழமாக தாய்மொழியை வந்து கீழிருந்தே நீங்க கொடுத்தாச்சு. அதாவது நமது குழந்தைகளுக்கு தமிழை வந்து அழகாக கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள்னு உங்களுக்கு தெரியுது. இரண்டாவதாக ஆங்கிலமும் பேரலா கற்றுக்கொண்டு இருக்காங்கிறதும் தெரியுது. மூணாவது அவங்க எந்த மொழியை படிச்சா உங்களுக்கு என்னன்னா கரங்கற நான் இப்போ நடைமுறை சிக்கல் ஒண்ணு இருக்குல்ல. என்ன நடைமுறை சிக்கல் வரும்? சரி, வகுப்பறையில 21 மாணவர்கள் இருக்காங்க, 21 பேரும் ஒவ்வொரு மொழியை தேர்ந்தெடுத்தாங்க. கெப்பாசிட்டி இருந்தா நம்ம அதுக்கு டீச்சர்ஸ் அனுப்பணும். ஏன்னா இந்தியாவில வந்து மக்கள் தொகை அதிகம், மொழி படித்தவர்கள் அதிகம், எல்லா மாநிலத்திலயும் வேணுங்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, எல்லாரையுமே அப்பாயிண்ட் பண்ணலாம், கொடுக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீசன். மெஜாரிட்டி அங்கே போயிடுவாங்க, மைனாரிட்டி இங்கே வந்துடுவாங்க அப்படின்னால நீங்கள் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அது அவங்களுக்கு மொழி கொள்கையில் அட்மிஷன் அப்போ என்னென்ன வேணுமோ அதை தான் படிப்பாங்க. இப்பவும் எல்லா தனியார் பள்ளிகளிலும் இந்த மாதிரி மொழிகளை படிச்சுட்டு தானே இருக்காங்க. அப்பெல்லாம் அங்க இருந்து எங்க டீச்சர்ஸ் கிடைச்சாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மொழி கொள்கை நம்ம புதுசா மறுசீரமைச்சா மட்டும்தான் இப்போ உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பிரச்சனை, வேலை இல்லாம தான் அங்க எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற அதே தனியார் பள்ளியில எல்லா மொழியும் சொல்லி கொடுக்கறது இல்ல. நான் என்ன கேக்குறேன், அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லையே, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற? ஹிந்தி மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? உங்க ஸ்கூல்ல நீங்க ஹிந்தி சொல்லி கொடுக்கும் போதே உங்களுக்கு பிரச்சனை இல்லையே? ஒரு சாதாரண ஏழை மாணவன் வந்து ஹிந்தி படிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற? அவன் தெலுங்கு படிக்கிறானா, கன்னடம் படிக்கிறானா, ஹிந்தி படிக்கிறானா, அவன் முடிவு பண்ணிட்டு போட்டோம். அவனுக்கு அந்த இடத்துல அந்த சூழல்ல என்ன வாய்ப்பு இருக்குங்கிறது முடிவு எடுத்துட்டு போட்டோம். நான் என்ன கேட்கிறேன், அவன் தமிழை விட்டானா, தமிழை படிக்கலையா, இல்ல ஆங்கிலத்தையும் படிக்கலையா? அது வந்து இப்ப உலகம் முழுக்க ஒரு பிரதானமா படிச்சுட்டு இருக்கிற ஆங்கிலத்தை படிக்கலையா? அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். ஆங்கில அறிவே இல்லாம பண்ணி வெறும் ஹிந்தி அறிவியல்ல கொண்டு வராங்க அப்படின்னு ஏதாவது சொன்னா கேட்கலாம். அவன் எக்ஸிஸ்டிங் என்ன படிக்கிறோன்னா அதை இன்னும் நல்லா படிக்க போறான். இது மூன்றாவதா அடிஷ்னலா ஒரு மொழியை தான் படிக்க சொல்லி சொல்றாங்க. ஏங்க பாரதியார் நம்ம ஏன் வந்து இவ்வளோ பெருமையா பேசுறோம்? அவர் 6 மொழி தெரிந்தவர், 5 மொழி தெரிந்தவர். ஒவ்வொரு சுதந்திர போராட்ட தியாகியையும் நம்ம ஏன் அவ்வளவு பெருமையா பேசுறோம்? அவங்க 4 லாங்குவேஜ் பேசுறாங்க, அவங்க 8 லாங்குவேஜ் பேசுறாங்கன்னு அதிகமா மொழி தெரிந்தவர்களை வந்து நம்ம எவ்வளவு சந்தோஷமா பேசுறோம். ஏதாவது ஒரு கால் வந்து ஹிந்தியில வந்து எங்கேயாவது யாரோ ஒருத்தங்க வடமாநிலத்துல கூப்பிட்டா கூட தத்தளிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்றதுதான் இன்னும் முன்னேற்றமான கேட்கிறேன். ஒரு கன்னடம் பேசினாலும் புரியுறது இல்லை, நியர்பை ஸ்டேட்ல ஒரு கன்னடம் பேசினாலும் புரியுறது இல்லை. இந்த பார்டர்தான்னா கன்னடம். அந்த கன்னடத்துல என்ன நூல்கள் இருக்கு, அங்க என்ன நல்ல விஷயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டா என்ன? நீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாத போது நிச்சயமா திருவள்ளுவரை வெளியே கொண்டு போறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாம தான் இருக்கும். அந்த கடமை உணர்வு எப்படி வரும்? நீங்க வந்து திருவள்ளுவரை இந்த தேசம் முழுவதும் கொண்டு போகணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, தேசம் முழுவதும்னா சும்மா விளம்பரத்துக்கு இல்ல, உண்மையா எல்லா குடிமக்களிடத்திலுமே போய் நீங்க தமிழையும் திருக்குறளையும் சேர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு குறைந்தபட்சம் பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்களினுடைய நூல்கள் என்ன, அங்க இருக்கக்கூடிய இது போன்ற ஞானிகள் யார் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே? அதை தெரிஞ்சிருக்கலன்னா நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுல மட்டும் எப்படி நீங்க சுப்பீரியரா இருப்பீங்க? நீங்க என்ன டாமினேட் பண்றீங்களா? உங்க லாங்குவேஜ் தான் பெஸ்ட்னு சொல்லி. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் முக்கியன்ற மாதிரி கன்னடத்துல இருக்கிறவங்களுக்கு கன்னடம் முக்கியம், கேரளத்துல இருக்கிறவருக்கு மலையாளம் முக்கியம். மியூச்சுவலா மதிக்கணும். ஒரு முதலமைச்சர் இப்படி சென்டிமெண்ட்டை வந்து சுரண்ட கூடாது. உன்னோட மொழியை விட்டு கொடுக்காத பட்சத்துல அடுத்த மொழிகளை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு வியாதி, கன்னடத்துல இருக்கக்கூடிய மருத்துவ குறிப்பில் இருக்கிற அந்த வியாதிக்கு மருந்து இருந்தா வேண்டான்றீங்களா? நீங்க தமிழ் மருத்துவம் தான் பண்ண வேண்டுவீங்களா? நீங்க எந்த மருத்துவம் இருந்தாலும் தேடி போறீங்கல்ல, சைனா மருத்துவத்தை தேடி போறீங்கல்ல, யுனானின்னு போறீங்கல்ல, உருதுல வந்தது தானே யுனானி.
ஏன் அந்த மொழி எங்கள் மொழியில் இருக்கக்கூடிய எங்கள் முன்னோர்கள் கொடுத்த மருத்துவத்தை மட்டும்தான் செய்வோம், அந்த உணவை மட்டும்தான் உண்ணுவோம், அங்க மட்டும்தான் பண்ணுவோம்னு நீங்க ஏதாவது பிடிவாதம் பண்ண முடியுமா? மொழிங்கிறது கம்யூனிகேஷனுங்க. நம்ம மொழியை வந்து ஆராதிக்கணும். முடிஞ்சா நீங்க எல்லாம் புத்தகம் எழுதலாம், இன்னும் அழகாக இதனுடைய தொன்மை என்னங்கிறது தெரிஞ்சிருக்கலாம், இதற்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். அதே சமயம் மற்றவர்களும் நம்ம மொழியினுடைய அழகை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கடமைன்னு ஒண்ணு இருக்கு, அதையும் கொண்டு போய் கொடுக்கணும். அதுவும் கடமை. உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அடைத்து வைக்கப்பட்ட நீர் ஒரு இடத்துல தேங்கி இருக்கின்ற நீர் வந்து என்ன ஆகும்? கெட்டு போகும், பாசை படிந்து கெட்டு போகும். ஓடுகின்ற நீர் வந்துதான் எப்பொழுதுமே தூய்மையானதாகவும் எல்லாத்துக்கும் பயன்படக்கூடியதாகவும் இருக்கணும். தமிழ்ங்கிறது அருவி மாதிரி. அதை ஏன் இப்படி குட்டைக்குள்ள கூவ மாதிரியே தேக்கி, இன்னைக்கு கூவத்தை கெடுத்த மாதிரி தமிழ் ஏன் அந்த மாதிரியே ஒரு இடத்துல தேக்கி வச்சு கெடுக்குறீங்கன்னு நான் கேக்குறேன். ஒரு கங்கை நதி மாதிரி மேல இருந்து கீழே மட்டும் ஓடட்டுமே. நீங்க அங்க போய் இங்க மூன்றாவது மொழி வேண்டாம், மூன்றாவது மொழி வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல உங்க அமைச்சர்கள் எல்லாத்தையும் ஆளுக்கு 4 ஸ்டேட்டை பிரிச்சு கொடுக்க சொல்லி, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் போய் தமிழுடைய அழகை சொல்லி கொடுத்து 3வது மொழியாக நாங்க எத்தனை ஆசிரியர்கள் வேணாலும் அனுப்புறோம், உங்க குழந்தைங்களுக்கும் எங்க தமிழை கத்துக் கொடுங்க, எங்க திருவள்ளுவரை தெரிஞ்சுக்கிட்டோன்னு கேன்வஸ் பண்ண அனுப்ப சொல்லுங்க. அதை இப்படி பாசிட்டிவா யூஸ் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி எப்படியோ தேர்தல் வந்ததுன்னா ஒன்னும் இல்லை, காலையில ஒரு வெள்ளை சட்டை போட்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியை பத்தி ஏதாவது அன்னைக்கு இதேதான், கடவுள் இல்லை, சுதந்திரம், பெண் சுதந்திரம், அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ டாக் தூக்கிட்டு வந்தாங்க. இங்க சாராய ஆலய நடத்திக்கிட்டே ஐயோ விதவைகள் எல்லாம் அதிகமாச்சுன்னு ஒரு அம்மா நாடகம் ஆடிட்டு போச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி போலி வேஷம் போட்டு பேசி பேசி வாயில வடை சுட்டே நீங்க வந்து இது வரைக்கும் ஆட்சி பண்ணீங்க. இப்ப அந்த மாதிரி இல்ல, கல்வி அறிவு மக்களுக்கு வந்துருச்சு. அதுக்கும் திமுக தான் காரணம்னு எல்லாம் பெரிய ஒரு டேக் தூக்கிட்டு வர வேண்டாம். இந்த தமிழினத்தினுடைய கல்வி அறிவுங்கிறது மிக தொன்மையானது. அப்ப இருந்த அந்த ஔவையாருக்கு இருந்த ஞானத்துல இப்ப இருக்கிற பெண்களுக்கு 1% கிடையாது. அதனால என்னமோ அறிவையே திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்தது. அந்த அறிவு லட்சணம் என்னங்கிறத திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி வடிவமைத்து அதை முன்னேற்றியவர்களுடைய சந்ததிகளுடைய அறிவை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதனால நீங்க தான் பெருசா கல்வியை வந்து கொண்டு வந்து கொடுத்தவங்க அப்படின்னு எல்லாம் நீங்க வந்து இங்க வந்து யாருக்குமே பெரிய ஒரு புது வரலாற்று எல்லாம் நீங்க கிரியேட் பண்ண தேவையில்லை. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாரும்? என்னன்னா பழைய பாடத்திட்டத்துல சினிமால இருந்து ஒரு 4 பாட்டு, இங்க இருந்த 4 வரிகள், இதை வச்சு எங்களை படிக்க வச்சிருக்கீங்க. நான் படிச்சிருக்கேன், எம்ஜிஆர் பாடல் 4 வரிகளை படிச்சிருக்கேன். இப்ப கருணாநிதி அவர்களுடைய வரலாறு. ஆமா, இதுதான் எங்களுக்கு தேவையா? ஏன்னா அவங்க எல்லாம் முதலமைச்சரா இருந்தவங்க, கடமையை செஞ்சவங்க, எங்களுக்கு கடமை பண்ண. இன்னைக்கு அப்ப நீங்க எங்க அப்பா டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கிறாரு, அவர் செஞ்ச வேலையும் புக்கில் கொண்டு வாங்க. அவரும் கடமையை தான் செஞ்சிருக்கிறாரு. அவர் செய்த வேலையும் எங்களோட புக்ல கொண்டு வாங்க. ஏன்னா முதலமைச்சருக்கு ஒரு சாதாரண காவலர் சலைத்தவரா? அவர் செஞ்சுதான் எழுதுங்க. அவரு எலெக்ட் ஆகி நான் சீஃப் மினிஸ்டரான இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு மக்கள் தேர்ந்தெடுத்து கடமை செய்ய போனவங்களோட கடமைக்கும் இதுக்கும் அப்ப வரலாறு செஞ்சவன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உசுர விட்ட சுதந்திர போராட்ட தியாகி எல்லாம் வீணா? எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம ரோட்ல வந்து சமூக போராளியா போராடி செத்தம் எல்லாம் வீணா? கடமையை நீங்க நல்லா ஒர்க் பண்ணீங்க. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஐஏஎஸ் ஆகுறாரு, ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க, அவர் நல்லா வேலை செய்யறாரு, அது வரலாறுல கொண்டு வந்துருவீங்களா? அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து லஞ்சமும் ஊழலும் இல்லாத மிக 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 உண்மையான ஒரு நல்ல அதிகாரியா இருந்திருக்கிறார். அவரோட வரலாறு கொண்டு வாங்க, நாங்க படிக்கிறோம். அவர் எங்கே பிறந்தார், பணி எப்படி செய்தார்னு கொண்டு வாங்க, எல்லாரோட கொண்டு வாங்க. எத்தனை புக்கு போடுவீங்க? நான் என்ன கேட்கிறேன், கடமையை செய்வதை சரித்திரமா கொண்டு வரீங்க பாத்தீங்களா? ஒரு முதலமைச்சர் என்னங்க, எங்க பிரதம மந்திரி எங்கேயாவது மோடிஜி அப்படின்னு யூஸ் பண்ணி ஒரு போர்டு போட்டிருக்கிறாரு, பிரதம மந்திரின்னு போடுவார், அவ்வளவுதான். நீங்க இங்க முதலமைச்சர்னு போடுவீங்களா? எல்லாத்துக்கும் கலைஞர் கலைஞர். எங்க உங்க டியூட்டிங்க அது. அப்படின்னா எங்க ஒவ்வொருத்தரும் அந்த எங்களுடைய ஊர்ல இருக்க ஆசிரியர்களுடைய வரலாறுகள் எல்லாம் போடுங்க. அவங்க எல்லாமே நல்ல பணி செய்தவர்கள், நான் மிக மிகவும் டெடிகேஷனோட இருந்தவங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் எழுதுங்க, நாங்க படிக்கிறோம். எதுக்கு குறிப்பிட்ட கருணாநிதியோட வரலாறு நாங்க படிக்கணும்? நான் கேட்கிறேன். ஏன்னா ஆனானப்பட்ட இலக்கியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க எதையோ எதிர்பார்த்த இலக்கியங்கள் எழுதலைங்க. எந்த இலக்கியமும் எந்த எதிர்பார்ப்புல எழுதுனது இல்ல. ஆனா சினிமா பாடல்கள் எல்லாம் அரசியல் பின்புலத்தோடு பாடப்பட்டது. நீங்க அதை எங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு இவ்வளவு முனைப்போடு இருக்கீங்கல்ல. அப்போ
உங்களை பொறுத்த மட்டும் மக்கள் எல்லாமே திரும்ப திரும்ப சொல்ற முட்டாள்கள் தான். மரியாதை உங்களுக்கு ஒரு மருந்துக்கும் கூட கிடையாது குடிமக்கள் மேல. அவங்கள பார்க்கும் பொழுதே அவங்க தலைக்கு மேல ஒரு கோட்டர் பாட்டில் 500 ரூபாய் பைசாவுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? அவங்கள பார்க்கும் பொழுது மெஷின்ல அவங்க கைய வச்சு போடுற ஓட்டு மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுது. இவங்களை எப்படி அழிக்கலாம், அவனோட சந்ததியினுடைய அறிவு அப்படி கருவறுத்து உங்களை மாதிரியே முட்டாளா மெயின்டைன் பண்ணி தான் ஒரு தமிழகத்தை நடத்திட்டு போகணும்னு சொல்லி எவ்வளவு சுயநலமா சிந்திக்கிறீங்க. ஒரு வகையில இது தேவைதான். ஏன்னா எத்தனை சொல்லியோ திருந்தாத மக்கள் இருக்கீங்க இல்லையா? இவ்வளவு போராடினாலும் உங்களுக்கு புரியறது இல்ல தானே? எவ்வளவு கண்ணை கொஞ்சம் திறந்து பாருங்க. இது நமது தேசம்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த தேசபக்தி வரல தானே? இவ்வளவு இருந்தும் கூட திருப்பி திருப்பி ஒரு தப்பான ஆளை தானே நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. அனுபவிச்சுட்டு போங்க. நாளைக்கு உங்க சந்ததிகள் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அந்த இடத்துல பதில் சொல்ல முடியாம இருக்கணும். ஏன்னா நான் இன்னைக்கு பதில் சொல்ல முடியாம இருக்கேன். அரசு உதவி பெறும் பள்ளியில தான் நான் படிச்சேன். எனக்கு 3வது மொழி இல்லை. எனக்கு வேற எந்த மொழியும் தெரியாது. தமிழை விட்டா ஆங்கிலத்துல என்ன அமெரிக்கால என்ன நியூஸ் வருது, ஆப்பிரிக்கால என்ன நியூஸ் வருதுன்னு என்னால பார்க்க முடியுதே தவிர பக்கத்துல கர்நாடகாவோட நியூஸையோ இங்க இருக்கக்கூடிய கேரளாவோட நியூஸையோ நான் அந்த மொழியில பார்க்க முடியல. இந்த நியர்பை இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டோட நியூஸ் என்னால பார்க்க முடியல. அதான் இப்படி தலையை சுத்தி மூக்கு தொட்ட மாதிரி திருப்பி ஆங்கிலத்துலதான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஏன் எனக்கு குற்ற உணர்வா இருக்குங்க. ஏங்க எனக்கு 10 மொழி படிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குங்க. கத்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. அப்போ யாருடைய குறை இது? கற்றுக் கொடுக்காமல் விட்டது அரசாங்கத்தினுடைய மொழியா குறையா? எல்லா நீங்க 2 வயசு குழந்தைய கொண்டு போய் எல்கேஜியில சேர்க்கணும்னு ஒரு எஜுகேஷன் பாலிசி வச்சிருக்கீங்கல்ல. 2 இயர்ஸ் கிட்ட வந்து ஏபிசிடி படிக்கும், ரைம்ஸ் சொல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது, ஏன்னா குழந்தைங்க ஒரு 10 மொழி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் பக்கு இல்லையா? நம்ம குழந்தைங்களுக்கு அறிவு இல்லையா? கடல் கடந்த வாணிபம் செய்து ராஜராஜ சோழன் எல்லாமே உலகம் தாண்டி படையை திரட்டி ஆண்ட மன்னர்கள் வாழ்ந்த சந்ததியில் வாழ்ந்த குழந்தைகளுக்கு ஒரு 3 மொழி படிக்கிறதா பெரிய விஷயமான்னு நான் கேட்கிறேன். இது இல்லாம மொழிக் கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போதான் அறிவிச்சிருக்காங்க இல்லையா நியூ எஜுகேஷன் பாலிசி. உங்களுக்கு ஆமா, அவரோட நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட நியூ வெர்ஷன் நான் சொல்ல வரேன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசிய இங்கிலீஷ்ல தெரிஞ்சா இங்கிலீஷ்லயே படிங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தமிழ் அந்த அளவுக்கு தெளிவா படிக்க வராது. அதனால இங்கிலீஷ் தானே நீங்க தமிழகத்துல எல்லாமே எல்லாத்தையுமே விளக்காரனா தானே மாத்தி வச்சிருக்கீங்க. அதனால இங்கிலீஷ்ல தெரிஞ்சா இங்கிலீஷ்ல படிங்க, தமிழ்ல தெரிஞ்சா தமிழ்ல படிங்க. புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லி கொடுத்துருக்கு, தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லி கொடுத்துருக்கு, எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு ஒவ்வொரு லைனும் படிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் பேசுங்க. ஐயோ அங்க புயல் வருதாமானா கண்ணூர் தினமா ஓடாதுங்க. அது புயல் இல்ல, புயலுங்கிற பேர்ல எவனோ ஒருத்தன் வரான் அப்படிங்கறது அப்பதான் உங்களுக்கு புரியும் என்ன நடக்குது, அந்த கொள்கை என்னங்கிறத ஒவ்வொரு வரிகளா படித்து புரிந்து கொண்டு பேசுங்க. அரசியலுக்காக பேசுகின்ற மக்களை முட்டாளாக்கி அதிலே அவர்கள் ஜம்பமாக வாழ்வதற்காக பேசுகின்ற போலி நாடகங்களை நம்பிவிட்டு நமது சந்ததிகளுக்கு துரோகம் இழைக்கிற வேலையை நமது குடிமக்கள் செய்யக்கூடாது. மற்றவர்கள் செஞ்சாலும் செஞ்சுட்டு போறாங்க, குடிமக்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரேன். தமிழகத்துல கடந்த 3 நாட்களா அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் நிறுவனத்துல சோதனையானது நடத்தியிருக்காங்க. நேற்றைய தினம் அது நிறைவு பெற்றிருக்கு. சுருக்கமா உங்க கருத்து? சுருக்கமா ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு வாயும் திறக்கல. ஆமா, அவரு கவலையில இருக்கிறாரு, அதனால வாய் திறக்க முடியல, நெஞ்சு கனத்து இருக்கிறாரு. 99% சாராய ஆலைகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு உட்பட்டது. அதுல கனிமொழியும் விதிவிலக்கல்லங்கிறத இப்ப சீமான் கட்சியிலிருந்து வெளியேறி பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காளியம்மாள் அவர்கள் பதிவு செய்தாங்க. அவங்க மேல கேச போடுறாங்க. இது வரைக்கும் கேச போட்டது தெரியல. அப்ப அதுல என்ன உண்மைத்தன்மை என்ன? அப்ப அந்த சாராய ஆலை கனிமொழியோட சாராய ஆலையா அப்படிங்கிறத கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவுபடுத்தணும். அந்த மாதிரி என்ன யாருக்கு பாதி, பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன கேட்கிறேன், ஒரு சாராய ஆலையில ஒரு ஈடி போகுதுன்னா ஏங்க உங்க ஏதோ ஒரு வேற ஏதாவது தமிழக முதலமைச்சருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. டெல்லி முதலமைச்சர் குற்றம் செய்யாத பட்சத்துல அவர் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டு முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் சாராய ஆலை யாருமே வைக்கலன்னா அவர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
அவர்கள் வந்து 99% சாராய ஆலையை எனக்கு தெரிஞ்ச ஏடிஎம்கேல சசிகலாமையார் ஒன்று வச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன். மற்றது மொத்தமும் இவங்களுக்கு சார்ந்தது தான். ஸோ இவங்க தான் சாராயத்தை காய்ச்சுறாங்க, ஊத்துறாங்க, குடிக்க செய்யறாங்க. ஒரு பக்கம் விஷ சாராய காய்ச்சினாலும் திருப்பி அதே இடத்துல இன்னொரு தடவை காய்ச்சுற அளவுக்கு விட்டுருக்காங்க. அப்ப சாராயத்துடைய மொத்த குத்தகையை எடுத்து வச்சிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க மட்டும்தாங்க வருத்தப்படணும். பொதுமக்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அன்றாட மக்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதை ஒரு டாபிக்கா நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. பிரச்சனை யாருக்கு? சாராயத்தை காய்ச்சுறவனுக்கு, சாராயத்தை போலியா காய்ச்சுறவனுக்கு, சாராயத்துல காய்ச்சி பாதியை வித்து பாதியை கருப்பு பணமா பதுக்குறவனுக்கு தான் பிரச்சனை. காய்ச்சுறது இவ்வளோ, காட்டுனது இவ்வளோன்னு இருந்தாதான் பிரச்சனை. உங்களுக்கும் என்னக்கும் வாங்கி 100 ரூபாயில லைன்ல நின்று முந்தி அடிச்சு வாங்குற கூலியை கொண்டு போய் அங்க கொடுத்து குடிச்சிட்டு மட்டையாகிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? அல்லது சாராயத்தை எதிர்த்து சாதாரண குடும்பம் நடத்துற சாதாரண குடிமகனுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. முதலமைச்சர் ஏன் வாயை திறக்கலன்னா, ஐயோ போச்சே 99% ஆலையும் அவங்களோடது, அதனால கனத்த இதயத்துல கவலையில் இருக்கலாங்கிறதே என்னுடைய கருத்து.